ஹாய் காய்ஸ், நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃப்ரெண்டு பிடிச்சி ரேங்க் மேட்ச் எப்படி ஏற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ லாயின் பண்ணியாச்சு. லாயின் பண்ணி உள்ளே போயிடுச்சு. இதான் நம்ம ஐடி. இப்போ தான் புதுசாக தான் வீடியோ போடுறோம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். வீடியோ நல்லா இருக்குமான்னு தெரியல, இது பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகவே கொஞ்சம் லேட் ஆகுது. லேட் ஆனாலும் பரவாயில்ல, பார்க்கலாம். மணி 1 மணி ஆச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணப்போ மணி எவ்வளோன்னு தெரியல. நான் இப்போ பேசி வீடியோ போடுறப்ப 1 மணி, எடிட் பண்ணும்போது 1 மணி. சரி guys, உள்ளே போயிடுச்சு. இனி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். என்னமோ புது ஈவெண்ட்ஸ் போல், அதை பற்றி நம்ம போயிடலாம். அது வந்து இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் பெட்டெல்லாம் அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. சரி, இப்போ எனிமி எங்கே இறங்குறாங்கன்னு பார்த்து இறங்கலாம். நம்ம எல்லாம் ஃப்ரெண்டு பிடிக்கிறதானே வந்திருக்கோம். எத்தனை பேர் ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க என்னென்னு பார்த்துடலாம். இதான் நிறைய எனிமி இறங்குற மாதிரி இருக்குது. வாங்க ஃப்ரெண்டு பிடிச்சி பார்த்துடலாம். வேறு என்ன சொல்கிறது, ஏன்னா இப்போ தான் புதுசாக தான் வீடியோ போடுறேன், அதனால் எனக்கு பேச ஒழுங்காக வராது. காலைல பேசி பார்த்துக்கலாம், ஏதாச்சும் பேசிடலாம். தான் வந்திருக்கேன். இங்கே ஒருத்தன் தான் மாட்டினேன். ஆனால் அவர் கொல்ல முடியல. வருவார்னு வெயிட் பண்ணேன். வருவாரா என்னன்னு தெரியலை, ஏன்னா பவர் தான் இது பண்ணிட்டாங்கல்ல, அதனால் பார்த்துக்கலான்ட்டாச்சு. கடைசியில் அவர் கேரக்டரே முடிஞ்சு போச்சு. அதனால் நம்ம கீழே ஜம்ப் பண்ணி ஃப்ரெண்டு பிடிக்கிற வேலைக்கு ஆரம்பிச்சிடலாம். கீழே ஜம்ப் பண்ணியாச்சு. இதுக்கும் கீழே போயிடலாம். இந்த கம்பியில் தவிரலாமா, கீழே குதிச்சுட்டு லூட் அடிச்சுட்டு எனிமியை பார்க்கணும். எனிமியை பார்த்துட்டு ஃப்ரெண்டு பிடிச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனிமியும் ஃப்ரெண்டு பிடிச்சா தேவையில்ல. பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்த மேட்ச்சு என்னன்னு. இது மட்டும் ஒரு லைக்கு போயிடுச்சுன்னா வீடியோ அடுத்த வீடியோ போட்டுடலாம். நான் ஒரு எனிமி பார்க்கல, கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கிட்டு இங்கே குத்துறேன். அவர் அடிக்க தான் வந்தார், ஆனால் டக்குன்னு அடிக்கலை. நம்ம உட்காந்து எழுந்திரிச்சிட்டேன், ஃப்ரெண்டு முடிச்சிட்டாச்சு. ஆனால் பின்னாடி இருந்து யாரும் பின்னாடி அடிச்சிட்டாங்க வேறு எனிமி. இந்த பாருங்க, திரும்பி நான் இறங்கி அவர்கிட்ட இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரெண்டு பிடிச்சவர்கிட்ட இறங்கி திரும்பி ஃப்ரெண்டு பிடிச்சி கண்ணெடுத்து அவர் அடிச்சிருவார். நீ அடித்தவரை அவர் அடிச்சிருவார். அடிச்சது ஆமாம், அடிச்சிட்டாரு. பவர் போட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் தான் மேலே இருந்தவர்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பவர் வச்சுருக்காருல்ல. இப்போ தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த லூட் பாக்ஸ் கிடக்கல,
அங்கே போயிட்டுருக்காரு அவர். நம்மளும் பின்னாடியே போகலாம். போய் என்ன லூட்டு இருக்குன்னு தெரியல. வா எல்லா இதுவுமே இருக்கு. சைலஞ்சர் அங்கிட்ட இனிமே இங்கே ஒரு இனிமே அடிச்சாச்சு. இப்போ நான் ஒரு கில்லு, அவர் ஒரு கில்லு. இனிதான் நிறைய ஃப்ரெண்டு பிடிக்கணும். அவருக்கு வேற ஒரு டைம் வச்சு கொடுத்து விட்டேன். பாவம் காலை மெடிக்கல் கொடுத்துட்டேன். ஜூஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனால் அவர் நம்மளை எடுத்துக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நம்மளுக்கு தான் எடுக்க சொல்கிறாரு. அதனால பரவாயில்ல, எடுத்துக்கிட்டாச்சு. வாங்க, அவருக்கு டோக்கன் கழட்டி கொடுத்துருவாங்க. நம்ம நம்புவார், அடிக்க மாட்டார். இல்லை எடுப்பாரா விட்டாரு. வருவார். வா ப்ரோ. அடுத்து இங்கே எனிமி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ இருந்தால் ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம். இவ்வளோ அவசரமாக போகிறாரு. எங்கே போகிறான்னு தெரியல. இங்கே பாருங்களேன், அவர் என்ன பண்ணுறாரு. நான் கூப்பிட்றேன், அது கூட தெரியல அவருக்கு. அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. இந்த இடத்துல பாருங்க, நான் இதை எடுத்து போட்டு குத்திட்டு இருப்பேன். அவர் அதை கண்டுக்கவே மாட்டார். நான் அதுதான் நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டும் தெரிவார். அவர் என்ன எடுத்துக்கிட்டு சொல்லுவார். நீங்கள் பாருங்க, திரும்பி நான் குவாலிட்டி போட்டு கூப்பிட்டாலும் அவர் வர மாட்டார். வருவார், பார்த்தாரா என்னன்னு தெரியல. எடுக்கலானா அப்புறம் நானும் அதை சாப்பிட்டேன். அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பொம்மை இதை உடைச்சா லூட்டு கிடச்சிச்சு. எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்டு இங்கே தான் எனிமின்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் அங்கிட்டிருந்து எனிமி அடித்தார் போல. பின்னாடி இல்லை, எனிமியை பார்க்காம முன்னாடி குழால் போட்டேன். அந்த எனிமி வீட்டு மேலே ஏறிட்டாப்புல. நாங்கள் அங்கே போய் உட்காந்து ஃப்ரெண்டு பிடிச்சி பார்த்தோம். அவர் பாம்பெல்லாம் தெரியுறாருங்க. இப்போ பாருங்க, நீ அடிச்சிட்டாரா, குழால் போட்டு இங்கிட்ட வந்து எட்டி பார்ப்பேன். உட்காந்துருப்பேன். ஆனால் அவர் பாம்பு வீசுறன் பேரில் அவருக்கு உள்ளே போட்டு விட்டாரு வீட்டுக்குள்ளே. இப்போ பாருங்க, ஒரு பாம்பு வரும். அந்த வந்துருச்சா, நான் அங்கே ஓடிடுவேன். திரும்பி இங்கே வந்து உட்காந்துருப்பேன். திரும்பி இங்கே ஒரு பாம்பு போட்டு விட்டுருவாரு. என்ன இங்கே போட்டாரா, நான் உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு கையை குத்தி அவர்கிட்ட ஃப்ரெண்ட் குத்திக்கலான்னு பார்த்தா இங்கே மேலே போட்டேன். 57 டேமேஜ் வரும். டக்குன்னு வெளியே கொடுத்துட்டு நல்ல வேலை உசுரோட இருக்கான்னு நினச்சிட்டு இது பண்ணியாச்சு. கண்டுபிடிச்சி எந்திரிச்சாச்சு. அவர்கிட்ட போய் வந்துட்டார் அவர். நான் எதுக்கும் சேஃப்டி கண்ணு எடுத்து வச்சுருந்தேன் கையில். ஆனால் அவர் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாரு. உட்காந்து எந்திரிச்சிட்டு இப்போ நாங்கள் 3 பேர் ஆகிட்டோம். 3 பேரும் ஒன்றா இருக்கோம். இனி நிறையா பேர் கிடச்சா தீவில் நல்லாயிருக்கும். வீடியோவுக்கு பார்க்கலாம். ஆமாம், இப்போ தான் ஒருத்தர் காரில் வருவாருன்னு நினைக்கிறேன். காரில் இப்போ பாருங்கள், நான் உட்காந்து இருப்பேனா, டக்குனு கீழே குதிச்சிட்டாரு. திரும்பி அவர் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு என்னை கத்தியால் எழுதி போடுவார். நீங்கள் பாருங்க,
நிறுத்திட்டாரு. அங்கே போயிட்டு டோக்கன் முடிச்சுட்டு வருவார். வந்து அந்த கத்தியை கழட்டி போட்டுருவாரு. அது நான் அவர்கிட்ட போனோடனே ஓட்டிக்கணும். திரும்பி கழட்டி போட்டு மெடி எடுத்து கொடுத்துட்டு இப்போ அவர் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் எடுக்கல. நானே போய் எடுத்துட்டேன். இந்த பவர் வேற தெரியாம தட்டி இதுவாகி போச்சு. எல்லாருக்கும் டேமேஜ். ஆனா எனிமி எதுவும் பண்ணல. அப்புறம் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. அந்த ஒருத்தர் அப்படியே வந்துட்டாரு. இப்போ நாங்க வந்து 5 பேர் இருக்கோம். நாங்க இப்போ 5 பேர் இருக்கோம். 1 2 3 4 5 பேர் இருக்கோம். இப்போதான் கார் எடுப்பாரு. 5 பேர் போக முடியாதுல்ல. அதனால கார் காரை கழட்டினதுக்கப்புறம் ஆச்சு, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டோம். இங்கே வரவங்க எல்லாம் அங்கிட்ட இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் நல்ல வேலை பின்னாடியே வந்துட்டா எல்லாரும், எல்லா எனிமியும். அதில் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்போ நாங்கள் 5 பேர் மட்டும்தான். மிச்ச பேர்லாம் ஃப்ரெண்டு பிடிக்க முடியாது. யாருமே பிடிக்க மாட்டாங்க. எங்களே போட்டு அடிச்சுட்டு இங்கே பாருங்க, ஆட்டோவில் போகிறவருக்கு பிடிக்கவே முடியுது. ஒரு கார் கேரக்டர் யாருங்க இவருக்கு போய் பிடிக்குது. நல்ல வேலை அவர் எதுவும் அடிக்கல. திரும்பி அங்கேருந்து அசனோல்ல இருந்து ஒருத்தன் அடிச்சுட்டான். மெடியை போட்டுட்டு சரச்சரன்னு சோன் வேறையா கடைசி சரச்சரன்னு ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏறிட்டாங்க. அதை போய் உடச்சிட்டு அங்கே உட்காந்துக்கலான்னு பச்சைய சரச்சரன்னு குழால் போட்டு ஏறிட்டு இங்கேதான் ஃபோன் ஒரு மாதிரி லேக் ஆச்சு. நான் வீடியோலாம் காட்டலை. ஆனால் டக்குனு இனிமே அவர் வந்து இவர் தான் கடைசியிலேருந்து ஃப்ரெண்டாகவே இருக்காரு என் கூடவே. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பிடிச்சவர். அப்படியே ஆய் சேர்த்துக்கிட்டே போனேன். ஆமாம், இந்த இடத்துல தான் நான் செத்து போயிடுவேன். ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு எனிமி அனுப்பிடுவாப்புல. மெடிக்கல்ட்டி போட்டு குத்திட்டு இருப்பேன். குத்திட்டு சவுண்டு கேட்குதுன்னு இங்கே திரும்ப பார்த்தேன். பார்த்தா இங்கே வந்து குழால் போகிறதுக்குலாம் என்ன அடிச்சிட்டாப்புல. அதோட மேட்சும் முடிஞ்சிச்சு. அவங்கள பார்க்கவும் முடியல. இவர் குழால் போட்டாப்புலையா, குழால் போட்டு மெடிக்கல் போட்டாப்புல. சரி நீ என்ன பார்த்தோம் வெளில வந்துட்டுனா இது உண்மையாலுமே இது பிஆர் தான். 41+, 41+. ஃப்ரெண்டு பிடிச்சாலே நல்லா தான் ஏறுது. என்ன கடைசி சோன் வச்சும் போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மேட்ச் இதோட முடிஞ்சிச்சு. பாய்.